இப்போ வந்து தட்டைப்பயிறு ரசம் வச்சுக்கலாம். தட்டைப்பயிறு ரசத்துக்கு வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்கலாம். சும்மா ஒரு 1/4 ஸ்பூனு. கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரு பச்சை மிளகா 3 வரமிளகா போட்டுக்கலாம். இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து இது 2 ஸ்பூனு வந்து தனியா, 1 ஸ்பூனு வந்து ஒரு ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூனு மிளகு, அப்புறமேட்டா 2 பல் பூண்டு, ஒரு பச்சை மிளகாய், அப்புறம் வந்து இது வரமிளகாய் 1, அப்புறம் கருவேப்பிலை. இப்போ இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதில் தட்டைப்பயிறு வேக வச்சுட்டு இதில் வடித்து இதில் தக்காளி 2 போட்டு நல்லா கரைச்சி வச்சுட்டேன். புளி தனியாக வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி வந்து ஊற வச்சுருக்கிறேன். அப்புறம் இதை ஊற்றிக்கலாம். இப்போ புளி தண்ணி ஊற்றிக்கலாம். புளி தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். கூட்டி வச்சாட்டி ரசம் கொதிக்கிட்டும். கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சம் வெல்லம் போட்டுக்கலாம் ரவுண்டு. இப்போ வந்து கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான். இப்போ ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். கொதி வரதுக்கு முன்னாடியே இறக்கிடலாம். பாருங்கள் எப்படி இருக்குதுங்க. சூப்பரான தட்டைப்பயிறு ரசம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்து சொல்லுங்கள்.